டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். ஸோ இந்த மூவி வந்து டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஃபேமஸ் GVM கௌதம் வாசுதேவ் மேனன். ஸோ நான் வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தேன். அதே மாதிரி நான் வந்து படம் பார்க்க ட்ரை பண்ண பட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ OTT பார்த்தேன். படம் எப்படி கேட்டீங்கன்னா உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்டான டேக், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டட் பர்சன் கிட்ட நீங்க எதிர்பார்ப்பீங்க, ஆனா நீங்க ஒரு பர்சனை ப்ரிடிக் பண்ணிருப்பீங்க. பட் அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். அது பயங்கரமா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம ஈஸியா ப்ரிடிக் பண்றோம் இல்லையா, இது வந்து ஹாஃப் வேல ப்ரிடிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம இவங்க நினைப்போம், ஆனா அவங்க தான் இருப்பாங்க. ஆனா அது வேற விதமான ஒரு விஷயமா நடந்திருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மூவி எப்படி போகும்னா, டாமினிக் ஏஜென்சி வச்சிருப்பாரு. ஓகே, டிடெக்டிவ் ஏஜென்சி நம்ம மம்முட்டி வந்து அந்த வச்சிருப்பாரு. ஸோ அதுல வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்றாரு. அவர் ஜாயின் பண்ணும்போது அதே டைம்ல டாமினிக்கோட ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு தொலைஞ்சு போன பர்ஸ் கொண்டு வந்து தராங்க. கொண்டு வந்து தந்துட்டு இந்த பர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்கறாங்க. அது வந்து ஃபன்னா போகுது ஸ்டார்டிங்ல. அப்போ வந்து விளையாட்டா சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பர்ஸ் யாரும் கண்டுபிடிச்சிருக்கா நீ வந்து தர வேண்டிய அந்த வீட்டு வாடகை பேலன்ஸ் தர வேண்டாம், ஸோ நீ இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இது ஃபன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் கண்டுபிடிக்க போறாரு. கண்டுபிடிக்க போற தெரிய வருது இந்த மாதிரி இது வந்து ஒரு பொண்ணோட பர்ஸ். அவங்க வந்து ஒரு பேச்சுலர் ரூம்ல இருக்காங்க, கேர்ள்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேர்ள்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணோட பர்ஸ் இது. ஸோ அந்த பொண்ணு பர்ஸ் கொடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு தொலைஞ்சு போயிட்டாங்க சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது, ஜஸ்ட் பர்ஸ் தொலைஞ்சு வந்திருக்கும், பார்த்தா கடைசி அந்த பொண்ணே தொலைஞ்சு போயிட்டாங்க சொல்லிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அப்பதான் தெரிய வருது இந்த மாதிரி இந்த விஷயம் அந்த விஷயம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட 2 வருஷம் முன்னாடி ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து திரும்ப வந்து அவங்களை கூப்பிட்டதாகவும் இவங்க பார்க்க போகும்போது திரும்ப காணாம போயிட்டாங்கன்ற மாதிரி போகுது.